தமிழ் திரையுலகில் தனித்துவமான நடிகராக அறியப்பட்ட சாம் ஆண்டர்சன் 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஈரோட்டில் பிறந்தார். இவரது உண்மையான பெயர் ஆண்டர்சன் சாமுவேல். ஆரம்பத்தில் கொரியர் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய அவர் 2001ஆம் ஆண்டு பிரசாந்த் நடிப்பில் வெளியான சாக்லேட் படத்தை பார்த்த பின்னர் சினிமாவுக்குள் நுழைய திட்டமிட்டார். பின்னர் 2007ஆம் ஆண்டு யாருக்கு யாரோ என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் அல்லாமல் அந்த படத்தில் அவர் நடிப்பும் நடனமும் இணையத்தில் வைரலாகி விமர்சனத்திற்கு உள்ளானார். அதனைத் தொடர்ந்து தலைவா, பிரியாணி, நவீன சரஸ்வதி சபதம், கோலி சோடா, எட்டுத்திக்கும் மதயானை போன்ற படங்களில் கேமியோ மற்றும் சிறு கதாபாத்திரங்களில் நடித்து கவனத்தை ஈர்த்தார். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் திரைத்துறையிலிருந்து விலகியே இருக்கிறார். இந்நிலையில் ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் தன்னுடைய சினிமா வாழ்வில் மீம் கிரியேட்டர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர்கள்தான் இன்றைக்கும் என்னை சினிமா துறையில் உயிர்ப்புடன் வைத்திருப்பதாகவும் கூறிய அவர் மீம் கிரியேட்டர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேற்கொண்டு பேசிய அவர் நிறைய பேர் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். ஒருமுறை தலைவா படப்பிடிப்பின் போது இளைய தளபதி விஜயிடம் இது போன்ற கேலிகிண்டல்கள் குறித்து பேசினேன். ஆனால் அவர் ஹீரோவாக யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம், ஆனால் உங்களைப் போல் அனைவரையும் சிரிக்க வைப்பது மிகவும் கடினம் என்று என்னிடம் கூறினார். மேற்கொண்டு பேசிய சாம் ஆண்டர்சன் என் ரசிகர்கள் அனைவரையும் சிரிக்க வைப்பதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் கூறினார். ஆனால் என் சினிமா வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் அவமானங்கள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நான் முயற்சி செய்வதை மட்டும் கைவிடமாட்டேன் என்று உறுதியுடன் பேசியிருக்கிறார்.